நீ மற்றவங்க படத்தை தான் ரீமேக் பண்ணுவேன், ஆனால் நீ பண்ண படத்தையே ஒன்னையே ப்ரொடியூஸ் பண்ண வச்சு ரீமேக் பண்ண ஒருத்தன் வருவான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊற்றிடுவேன். இந்த வீடியோவில் நம்ம பேபி ஜான் திரைப்படத்தை தான் பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியான படம் தெரி. அந்த படத்தை தான் அஃபிஷியலாக டைரக்டர் அட்லி ப்ரொடக்ஷனில் டைரக்டர் காலிஸ் அவர்கள் இயக்கி ரீமேக் பண்ணப்பட்ட படம் தான் பேபி ஜான். டைரக்டர் காலிஸ் அவர்கள் 2019 ஜீவா அவர்களை வச்சு கீ அப்படின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹிந்தியில் இப்போ ரீமேக் படம் பண்ணுறாரு. வருண் தவன் அவர்கள் தளபதி விஜய் கேரக்டர்லையும், கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சமந்தா கேரக்டர்லையும், பமிகா கபி அவர்கள் இமிஜ் ஆக்ஷன் கேரக்டர்லையும், ஜாக்கி ஸ்டாஃப் அவர்கள் டாக்டர் மகேந்திரன் வில்லன் கேரக்டர்லையும் பண்ணுறாங்க. திரைப்படத்தோட கதை உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் கிரிமினலாகவோ ஒரு எபிஸாவோ ஆறாம் அப்படின்னா அவங்க பெற்றவங்க தான் சரியில்லை அப்படின்ற ஒரு ஒன்லைனை பயங்கர மாஸ் ஃபேக்டரை வச்சு என்கேஜ்மெண்ட் எலிமெண்ட்லாம் வச்சு நம்மளுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு டைரக்டர் அட்லி. அதே மாஸ் ஃபேக்டர், அதே என்கேஜ்மெண்ட் எலிமெண்ட்லாம் இங்கே ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. ஏன்னா லீடு கேரக்டர் அப்படி. இதே படத்தை ஒரு மாஸ் ஆடியன்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆக்டர் லைக் சல்மான் கான், அமீர் கான், ஷாருக் கான், ரித்திக் ரோஷன் இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி ஒரு 90-95% ஒர்க் ஆகிருக்கும். ஸோ வருண் தவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அதனாலே இந்த படம் ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ தெரி படத்துலேருந்து இந்த படத்தை ரீமேக் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்டோரி வைஸாகவும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேஸாக அங்கங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சேஞ்சஸ் அவ்வளோவா தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஜாக்கி ஸ்டாஃப் அவர்கள் பொலிட்டிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் பண்ணி கடத்தி விபச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. பெரிய சிண்டிகேட்டை ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. கேரளாவில் அவருடைய ஆட்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட மகளை கடத்தி விபச்சாரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம வருண் தவன் அவர்கள் ஏதோ விஷயத்தில் மாட்டிக்கிறாரு. ஸோ இங்கே இமிஜ் ஆக்ஷன் கேரக்டரில் இருக்கக்கூடிய பமிகா கபி அவர்கள் ஒரு டீச்சர் மட்டும் கிடையாது, அவங்க இந்த படத்தில் ஒரு போலீஸ். ஸோ அவங்க மூலியமாக வருண் தவன் யார் அப்படின்றது அவரோட பாஸ்ட் லைஃப் வெளியே வருது. அது போக இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுற நம்ம ஜாக்கி ஸ்டாஃப் அவர்களை நோக்கி கதை பயணம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாஸ் எலிமெண்ட் ஏன் செட் ஆகலை அப்படின்னா திரைப்படத்தில் பார்த்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு லொக்கேஷன், அந்த ஒரு ஃபோர்ஸ் வருண் தவன் அவர்கிட்டையும் ரீமேக் பண்ண அந்த மேக்கிங்காகவுமே பெருசாக செட் ஆகலை. அவர் மொட்டராஜன் கேரக்டரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் பண்ணுவார். பட் ஒரே இடத்துல அவங்களுக்கு மாஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மொமெண்ட் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் லீடு கேரக்டர். அந்த லீடு கேரக்டர் நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மாஸ் கிரியேட் ஆகணும். அது கிரியேட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு நமக்கு தோணா மட்டும்தான் அந்த படம்லாம் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் ட்ராப் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ தமன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் மட்டும்தான் இந்த படத்தை கொஞ்சம் காப்பாற்றணும்னு நிறையாவே ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே ஒரு சில விஷயம் நடக்கும். இதுக்கு இந்த ட்ரக் டீலிங் டைரக்டர் நம்ம திட்டுறதா இல்லை அவர் மேலே நம்ம பரிதாபப்படுறதானே தெரியாது. சல்மான் கான் அவர்கள் கேமியோ பண்ணுவாங்க. கேமியோ பண்ணோடனே அவரை இன்ட்ரோ காமிச்சோடனே ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அவர் பேரை போடுவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த கிளைமேக்ஸில் எல்லாருக்குமே அவங்கவுங்க பேரை போடுவாங்க. ஏஜென்ட்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேரை போடுவாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ண நம்ம ட்ரக் டீலிங் டைரக்டர் தான். ஸோ அவர் மேலே கோவப்படுறதா பரிதாபப்படுறதா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் இருந்துச்சு. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு இந்த படத்தை ட்ரோல் பண்ண போகிறாங்கன்றது தெரியல, பார்ப்போம். இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் பை ஃப்ரம் நரேந்திரகுமார்.